எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனக்கண்களை திறங்கப்பா. மன பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த அன்பு எங்களுக்கு புரிஞ்சுட்டப்பா. எங்கள் வாழ்க்கை மாறிட ஆண்டவர். உமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகிடுவோம் தகப்பன. உமக்காக எதையும் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகும் ஆண்டவர். இந்த அன்பை விளங்க பண்ணுங்கப்பா. இயேசுவி நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிலுவைக்கு முன்னால், சிலுவைக்கு பின்னால். சிலுவைக்கு ஆமாம், அந்த சிலுவை என்ற ஒன்றுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எப்படி மனுஷங்க இருந்தாங்க, சிலுவைக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி மாறினது. எத்தனை பேர் அந்த சிலுவை நிழலில் வாழறீங்க இல்லையா? சிலுவை எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னே வச்சுருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிலுவையை முன்னாடி வைக்காதவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிலுவை புரியாதவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிலுவைக்கு முன்னாடி, சிலுவை இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்னாடி அது சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது, அப்போது அந்த சிலுவை அவர் மரித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சிலுவை விளங்கின பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருந்தது, அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிலுவைக்கு முன்னாடி இருக்கிறோமா, சிலுவைக்கு பின்னாடி இருக்கிறோமா என்று நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பரிசோதிக்க போகிறோம். நம்ம இந்த வசனத்தோடு நமக்கு இது எப்படி பிறந்தது, நாம் இன்னும் சிலுவைக்கு முன்னாடி தான் இருக்கிறோமா, சிலுவைக்கு பின்னாடி போயிட்டோமா, நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு, கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? இயேசு கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் அநேகர் வந்தாங்க. அநேகருக்கு நன்மை செய்தார், அற்புதங்களை செய்தார், செத்தவனை எழுப்பினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்ளுகின்றாங்க, நிறைய பேர் அவர் வார்த்தையை கேட்டாங்க, இதெல்லாம் நடந்தது. ஆனால் அத்தனை பேரும் சிலுவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் நன்மை வாங்கிட்டு போயிட்டாங்க, சிலர் அற்புதம் வாங்கிட்டு போயிட்டாங்க, சில கூட்டமாக சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டாங்க. இயேசு கூட போனால் எப்படியும் சாப்பாடு கிடைக்கும், எப்படியோ. ஆமாம், சில இந்த சர்ச்சுக்கு போனால் ஐயா மதியானம் சாப்பாடு போட்டுருவாங்க ஐயா, சாப்பாட்டுக்காகவது நம்ம அப்படி போனவங்க உண்டு. நாங்களாம் அந்த மாதிரிலாம் போயிருக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு கஷ்ட காலம். அப்படிப்பட்ட ரொம்ப ஏழு மணியில் இருந்த நமக்கு அந்த சாப்பாடே பெரிய விஷயமா இருந்தது. அதனால் சாப்பாட்டுக்காகலாம் ஒரு காலத்தில் போனோம். என்ன ஒரு கூட்டம் செருப்பு திருட போச்சு, சொன்னால் வெக்கக்கேடு இல்லையா? மாதம் ஆன்லைன் பிறகு போயிட்டு டிப்டாப்பாக போயிட்டு அங்கே கைட்டி செருப்பு விட்டுட்டு பழைய செருப்பை புது செருப்பு போட்டுட்டு வந்துடுது. நான் பண்ணலை, என் கூட வந்து எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பண்ணாங்க, எங்கள் மூத்தவர்கள். நான் இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்கு பாருங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும்னு போகிறது சபைக்கு. என்ன தருவாங்க சபைக்கு வந்தால்? இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு போகிறோம். வேத வசனத்திலேருந்து பார்த்துடலாம் சில வசனங்களை. அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் சாப்பிட்டாங்க, நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றாங்க, நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க, பிசாசு ஏன்னா இதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் சிலுவை புரிந்து சிலுவை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்காக நின்றாங்களா என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் சிலுவையை புரிந்து கொண்டவர்கள் கல்வாரி சிலுவை மரணத்துக்கு பின்பு புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கை எப்படிலாம் இருந்தது நம்ம புரிந்து கொண்டவர்களை சிலுவைக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம். சிலுவைக்கு முன்னாடி எப்படிலாம் இவங்க இருந்தாங்கன்னு சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 14, 15, 16. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசிரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். போதும் ஐயா, கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, 2 சீட்டு காலியாக இருக்குவாங்க. தம்பி நீ முன்னாடி வா, இங்கே உட்காந்துக்க, இங்கே உட்காந்துங்க. வாங்க, 2 சீட்டு லேடிஸ் வந்து உட்காருங்க, வேணும்னா உட்காந்துக்கிங்க. ஓகே, சரி, ஓகே. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய இயேசு சீசர்கள் 12 பேரை வச்சிருந்தார். அதில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசிரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். இந்த கேள்வி வந்து நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். என்ன கொடுக்கிறீங்க?
எனக்கு என்ன கிடைக்கும்? சபைக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? அதாவது ஏதாவது எனக்கு கிடைக்கட்டும்பா, ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கட்டும், ஏதாவது எனக்கு கிடைக்குமா? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? எனக்கு சுகம் கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? அப்போ இயேசு கூட இருந்த யூதாசு, இயேசுவே ஒரு பொக்கிஷம். இயேசு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹலோ, பாருங்களேன், அவனுக்கு அது பெருசாக தெரியல. பார்த்தீங்களா? தேவகுமாரன் புல்லரிக்குது ஒரு பேரை சொல்லும் போது. அண்ட சராசரங்களை படைத்த பிதாவினுடைய செல்ல குமாரனாகிய இயேசு மனித உறவில் மனிதனாய் நம்ம கூட உலாவர, அவரை தொட முடியுது, அவர் பேச முடியுது, அவரால் நடக்க முடியுது, அவர் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தையை கேட்க முடியுது, அவருடைய எண்ணத்தை புரியுங்க, கூடவே நடக்கிற ஒரு பாக்கியம். என்ன ஒரு பாக்கியம்! இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. அவரை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 3.5 வருஷமாக கூட இருந்து இயேசுடைய சத்தத்தை கொஞ்சம் கூட கேட்காம, இயேசு எவ்வளோ முக்கியமானவர், எவ்வளோ பெரியவர்னு தெரியாமல், இப்போ கண்ணு முன்னாடி அற்புதங்களை செய்கிறார், வார்த்தையை பேசுகிறார், எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? இயேசு சாதாரண ஆள் கிடையாது. பழைய ஏற்பாட்டினுடைய நிழல், புதிய ஏற்பாட்டு நிச்சம். பழைய ஏற்பாட்டு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிச்சயமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா? இவங்கெல்லாம் அந்த தேசத்தில் இம்பார்ட்டண்ட் ஆளுங்க. தேசத்தின் ராஜா என்பவர் ரொம்ப அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற மிக உயர் பதவி. ஆசாரியன் என்பது மனிதர்களுக்காய் தேவனோடு பரிந்து பேசுகிற, பலியிட்டு அவங்க பாவங்களை போக்கக்கூடிய மிக முக்கியமான, தேவனோடு உறவாடுகிற ஒரு அற்புதமான ஒரு வேலை, பரிசுத்தமான ஒரு வேலை அது. அது எல்லாரும் போய் செஞ்சிட முடியாது, எல்லாரும் போய் ராஜா உட்காந்துட முடியாது, எல்லாரும் போய் இந்த ஆசாரன் ஆகிட முடியாது. இன்னொன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று ஆமாம், எல்லாரும் தீர்க்கதரிசி ஆக முடியாது. தீர்க்கதரிசி என்ன? தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்று தருபவன். சூழ்நிலைகளை மாறிக்கொண்டு இருக்கும். இப்போ என்ன செய்வது? கடவுளை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு தேவனோடு தொடர்பு கொண்டு, ஆண்டவரே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பதிலை பெற்று தருகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். இந்த 3 பதவிகளும் தனித்தனியாக தான் இருக்கும் இல்லையா? தீர்க்கதரிசி என்பவன் ஒருத்தர் பக்கம் இருப்பார், ஆனால் ஒரு நாட்டில் தான் இருப்பாங்க. அந்த ஆசாரியனும் அங்கே தான் இருப்பார், ராஜாவும் அங்கே தான் இருப்பார். அந்த 3ம் ஒருத்தருக்கு இருந்ததுனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம். ஹல்லேலூயா! அவர் மாத்திரம் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் மாத்திரம் பிரதான ஆசிரியர் இருந்தார், அவரே ராஜாவை இருந்தார். ஹல்லேலூயா! அவர் கூட நடக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஹலோ, எவ்வளோ பெரிய பாக்கியம்! நிறைய பேர் எப்படித்தான் முக்கியமான விஷயம் அதெல்லாம் அலட்சியப்படுத்துவாங்க, ரொம்ப அசாதாரணமாக நினைப்பாங்க, அது விலை மதிக்க முடியாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை கிருபைகளை கொடுத்திருந்தால் அலட்சியப்படுத்தாதீங்க. அது விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. ஹல்லேலூயா! அது எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதை வீணடிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா! இயேசுவோடு நடக்கிற மாபெரும் பாக்கியம் இந்த யூதாசுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கறதுல பெரிய வேலையாக இருக்கிறான். அற்பமான 30 வெள்ளி காசுக்காக, சாதாரண காரியங்களுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்கள், சாதாரண ஒரு சின்ன ஒரு லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக தான் இயேசுவனுடைய பிள்ளை கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தயங்குறது. இப்படி சொன்னாதாங்க கிடைக்கும். நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டேன்னா அது கிடைக்காதுங்க. அதுக்கு தான் நான் பண்ண சஸ்பென்ஸாக வச்சுன்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா! பவுல் சொல்லுகிறார், என் மேன்மை அவர் தாங்க. ஹல்லேலூயா! அவர் என்ன தெய்வம்னோ, அவர் எனக்காக மரித்தார்னு சொல்றது தான் எனக்கு பெருமைங்க. ஹல்லேலூயா! இதை வச்சு நான் இந்த ஜாதியிலே பிறந்தவன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் இந்த பதவியில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, இதுவா ஆண்டவருக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, குப்பை என்று சொல்லுகிறார் அவர். ஹல்லேலூயா! எனக்கு என்ன கிடைக்கும்? விலை கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா! பக்கத்தில் எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தோடு நடக்கிற நீ, எல்லாமே அவர் சொன்ன நடக்குது இல்லையா?
தூண்டி போட்டால் மீன் கிடைக்குன்னு சொன்னார். ஆண்டவரே எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு கொடுனா கொடுத்துருக்க மாட்டாரா? ஹலோ, இயேசுவால் எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு தேவைப்படுகிறது என்று கேட்டால் யூதாஸுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்திருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. குறுக்கு வழியிலே, ஷார்ட் ரூட்ல எவ்வளோ அற்புதங்களை பார்த்தவன் பாருங்க. அவன் எவ்வளோ குறுகிய மனதாக இருக்குது பாருங்க. 30 வெள்ளிக்காசு வச்சு என்னையா பண்ண போகிற? இயேசு பின்னாடி வந்துட்டு உனக்கு எதுக்கு 30 வெள்ளிக்காசு? அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரே இல்லையா? அவருக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். இப்போ என்னதுக்கு அற்பமான இந்த காசுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கு? அவரே தாங்குவார், அவரே சுமப்பார். நான் அவருக்காக தானே வந்திருக்கிறேன். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போட்டால் அந்த கம்பெனி தானே சம்பளம் கொடுக்கணும், அந்த கம்பெனியில் தானே வேலை செய்கிறோம். சில கம்பெனியில் என்னங்க வீடு கொடுக்குறாங்க, காரு கொடுக்குறாங்க, போக்குவரத்துக்கு காசு கொடுக்குறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க. இவ்வளவும் கொடுத்து கனப்படுத்தி அப்பா இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இது முக்கியமான ஒரு பதவி, அதனால் இவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு உயர்ந்த பதவி தேவன் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. நாமளே அற்பமாக நினச்சிக்கிட்டு நான் ஒரு அற்பமான காரியத்துக்கு ஓடிட்டு இருக்கிறது. எனக்கு என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். யோவான் 1:12 வாசி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது ராஜாதி ராஜா மட்டும் அவருடைய பிதாவுடைய குமாரன் ஆவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நிகராக இல்லையா? நல்லா கவனிங்க. இயேசு தான் பிதாவுடைய செல்லக்குமாரன். நான் இயேசு இங்கே என்ன சொல்கிறேன்னா, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை. அப்போ யார் தேவனுடைய பிள்ளை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. எப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்னெல்லாம் செய்தவரோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது இதெல்லாம் விளங்கி கொள்ளாத யூதாசு அற்பமான 30 வெள்ளி காசுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் ஆண்டவர் சமூகத்து வரீங்கன்னா நீங்கள் இன்னும் இயேசு அன்பை புரிஞ்சிக்கல இன்னும். ஹல்லேலூயா. அவரையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு இல்லையா? அவரையே உங்களுக்கு கொடுத்து இருக்கும்போது மற்றவைகளே அவர் அருளாதிருப்பது எப்படி? இது கூட விளங்கல உங்களுக்கு. சொல்கிறாரு, அவரையே கொடுத்துட்டாருப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் வேற என்ன கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நீ. இப்போ அதெல்லாம் புரியல நமக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு சொந்தம், அருளாது இருப்பதில்ல. அப்பயே அவர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு எப்போ உனக்குள்ளே வந்துட்டாரு அப்போ எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு. ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? எத்தனை விளங்கி போயிடுச்சு? சிலருக்கு விளங்கும் அப்புறம் போயிடும் இல்லையா? சிலருக்கு விளங்கி இருக்கும். விளங்கி, ஆமாம், விளங்கி இருக்கணும், விளங்கி போயிடக்கூடாது. எல்லாம் நல்லா ஆர்வமாக செய்தி கேட்பாங்க. நல்லா இருந்தது ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அவள் தான் இந்த இடத்த விட்டு போகணுன்னு கேட்ட செய்தியும் போச்சு, உணர்த்தப்பட்ட காரியங்களும் போச்சு. மறுபடியும் வேறு ஒரு மனிதன் ஆகிடுவாங்க வீட்டுக்கு போனோன்னு. மறுபடியும் வேறு ஒரு மனிதனை வேறு ஒரு வேஷம் போட்டு இந்த வேஷத்தெல்லாம் கழிச்சு பரிசுத்தவான் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வேறு மாதிரி பேச்சு வேறு மாதிரி ஆகிடும், ஹால் வேறு மாதிரி ஆகிடுவாங்க. ஹலோ, நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம மாறி மாறி அப்படியே சூழ்நிலைக்கு ஆள் மாறாட்டம் பண்ணுறவங்கள நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்?
கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்போ என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு நினச்சினா இன்னும் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒன்றும் புரியல. இது கிடைச்சா நல்லா இருக்குமே, அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இன்க்ளூடு உன்னுடைய தேவைகள், குறைவுகள், நீ ஆசைப்படுற காரியங்கள் இதெல்லாம் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லலை. எப்போ இயேசு உனக்குள்ளே வந்தார அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஆண்டவர் உனக்கு தரமாட்டெல்லாம் சொல்லலை. இயேசுவே ஒரு மாபெரும் பொக்கிஷம். அல்லேலூயா. அது அவனுக்கு புரியல. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியுமே இல்லையா? அந்த அதிகாரத்தை கொண்டு நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியுமே, எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியுமே. இதன் அடிப்படையில் அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. நான் இயேசுவை ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவர் சொல்ல, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. இயேசுடைய எதிர்பார்ப்பு இன்னும் வேற அளவுக்கு லெவலுக்கு போகுதுன்னா, என்ன மாதிரி மாத்திரம் என்னோட இன்னும் சிறப்பாக நீங்கள் வாழ முடியும்னு சொல்கிறார். ஹலோ, இன்னும் இயேசு மாதிரி வாழ்ந்தால் போதுமே, அதை தாண்டி வாழணும் அவர் விரும்புகிறாரு. அவர் நம்ம எப்படி ஒரு விசுவாசத்தை அவர் பார்க்குறாரு, வச்சிருக்காரு பாருங்க. உங்களால் இதுக்கு மேலே கூட செய்ய முடியும்னு அவர் நினைக்கிறாரு பாருங்க. அப்படி அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் என்ற பார்வைக்குள்ளே நம்ம வந்துட்டாலே நம்ம வாழ்க்கை வேற லெவல் ஆயிடும். அல்லேலூயா. உலகத்தில் இருந்து கொண்டு நம்ம மனிதர்கள் பார்க்கறது போல தேவனை பார்த்து கொண்டு இருக்கணும். இல்லை, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அந்த பார்வை புரிஞ்சிட்டாலே நம்ம நினைப்பெல்லாம் மாறிடும். கடவுள் என்னை இப்படி நினைச்சிருக்கிறாரா, கடவுளை என்னை இது என்னால் முடியும் நினைக்கிறாரா, கடவுளை என்னை பரிசுத்தவான்னு சொல்லிட்டாரா, அவர் என்னை நீதிமானை நினைச்சிட்டாரா, அவர் என்னால் முடியும் நினைக்கிறாரா, நான் பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறாரு. இது புரிஞ்சிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஒரு மூளைகள் ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது எல்லாருக்கையும் ஒரு என்ன பண்ணுறேன், நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி கொடுக்குறேன், என்ன பண்ணுங்க, அடுத்த வருஷம் இதே நாளில் அந்த கத்தியை எடுத்துருவாங்க. அந்த கத்தியில் என்ன பண்ண, நீங்கள் பேர் எழுதி எடுத்துடுவாங்க. எல்லா கத்தியும் செக் பண்ணுவேன், நான் எல்லா கத்தியும் செக் பண்ணுவேன். இந்த கத்தியை டெய்லி யூஸ் பண்ணுறவங்க கத்தி எப்போ இப்படி இருக்கும், பலன்னு இருக்கும், துரு பிடிச்சிருக்காது. இன்னொன்று, அது யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மொக்கையாக அடித்தா கூட கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா தினமும் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ அந்த கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்கும். மொக்கை கத்தியை வச்சு டெய்லி யூஸ் பண்ண முடியாது. அப்போது மொக்கையானாலும் அவங்க கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் ஷார்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தினந்தோறும் அதை துடைச்சி இதை வச்சு பத்திரமா வச்சுருப்பாங்க. ஏன்னா தினமும் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ அந்த கத்தி புதுசாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஷார்ப்பாகவும் இருக்கும். யாரெல்லாம் அந்த கொடுத்த கத்தியை பத்திரம், ஐயா கொடுத்தாரு இந்த கத்தியை, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஐயா கொடுத்த இந்த கத்திக்கு ஸ்தோத்திரம், இந்த கத்தியை நான் பீரோவில் பத்திரமா வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் எப்போ கேட்குறாரோ அப்போ எடுத்துன்னு போய் இந்த கத்தியை கொடுப்பேன்னு சொல்லி அந்த கத்தியை அப்படியே எடுத்துன்னு வந்து, ஐயா நீங்கள் கொடுத்த கத்தியை தினமும் தொட்டு கும்பிட்றேன், நான் தொட்டு கும்பிட்றேன், அந்த கத்தியை பத்திரமா வச்சுக்கிறேன், இதோ நீங்கள் கொடுத்த கத்தி பார்த்தீங்களா அப்படியே இருக்கு அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த கத்தியை நீ யூஸ் பண்ணவே இல்லை. கத்தி உனக்கு எதுக்கு கொடுத்தன்றதும் தெரியல, பத்திரமா வச்சுக்கிறதா கொடுத்தேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான மூளையை கொடுத்துருக்கிறார். ஹலோ, எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசேஷித்த கிருபைகளை, தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு இது தெரியும்பா, சரி யூஸ் பண்ணு, இது எனக்கு வரும்பா நல்லா, ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். கடவுளை மகிமைப்படும் விதத்தில் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது எனக்கு வரும், அது தெரியும், அது பிரயோஜனப்படாத கத்தின்னு இருக்கு. கர்த்தர் கொடுத்த கிருபைகள், தாளந்துகள். ஒருத்தர் 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தர் 3 தாளந்து கொடுத்தா, 1 தாளந்து கொடுக்குறாரு. இதோட ஸ்பெஷாலிட்டின்னா யூஸ் பண்ணால் அப்படி தாளந்துகள் பெருகும். இதனுடைய அற்புதம் என்னன்னா, இதை பயன்படுத்தினால் இதை கொண்டு 5 தாளந்து 10 தாளந்து ஆக்க முடியும், அதை 10 20 ஆக்க முடியும். அதை நினச்சி தான் கொடுக்குறாரு. நான் வரும்போது இதை எப்படி நீங்கள் இப்போ மல்டிபிள் ஆக்கி வச்சிருக்கு போய் நான் பார்க்க போகிறேன்னா கொடுக்குறேன். எல்லாம் மல்டிபிள் ஆகிறான், ஒருத்தன் புதைச்சி பத்திரமா வச்சிடறேன், அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நாமெல்லாம் விசேஷமானவர்களுங்க. ஹல்லேலூயா.
நம்ம அதை யூஸ் பண்ணி ஷார்ப்பாக ரொம்ப கூர்மையானவர்கள் ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள் கிருபைகளை பயன்படுத்துங்க. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை செயல்படணும்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஒரு காரியத்தை பேசும்போது யோசித்து பேசுறது பாருங்கள், தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. உங்களால் எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களால் மிக சிறப்பாக செய்ய முடியும் எல்லாவற்றையும். ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டு எங்கே தவறிட்டீங்க, எங்கே தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ சரியாக வரலன்றதுக்காக அதை தூக்கி போட்டு இனிமேல் எனக்கு லாகில் நினச்சிடாதீங்க. கொஞ்சம் முயற்சி செய்தால் நீங்களும் சிறப்பானவர்களை மாற முடியும். அப்படிப்பட்ட தாளந்து கிருபைகள் ஞானம் அறிவு புத்தி கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூளைக்குள்ள அத்தன்படி அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25 31 வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசியிலிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போது என்னோட இருக்கிறாய்? எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை இந்த பகுதியை வாசிக்க சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, தகப்பனோடு கூடவே இருக்கிற மூத்த குமாரன், இளைய குமாரன் நான் தகப்பனை விட்டு பிரிந்து தன் சொத்தை கொண்டு போய் வேசிகளிடத்தில் அவன் அழித்து வீணாக்கி போட்டு அவன் மனம் திரும்பி வருகிறான். வரும்போது தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டு முத்தம் செய்து கட்டி அணைத்து அவன் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறார், விழா கொண்டாடுகிறார், கொழுத்த கொண்டாடிக்கிறார். இப்போ தூரத்தில் வரும்பொழுது இவனுக்கு அந்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. மூத்த குமாரனுக்கு அவன் பார்க்குறான், நம்ம எவ்வளோ நாள் இருந்தோமே, ஒரு நாளாவது நமக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாரா, என்னைக்காவது நீ சூப்பர்னு சொல்லியிருக்கிறாரா? ஒன்றுமே நம்மளை கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. இவர் நேரு பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு, இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் நினச்சி. நாண்டவரே, நான் உன் கூட தானே இருக்கிறேன், எனக்கு ஏமா இன்னும் பண்ணலை, எனக்கு ஏமா இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரல, என்னையப்பா என்னை விசாரிக்கவில்லை நம்ம நினச்சிருக்கிறோம். அதுக்கு இதான் பதில். வாசிங்க அதை. என்னுடையதெல்லாம் எனக்குள்ளது என்ன பதில் கொடுக்குறாரு தெரியுமா? அவரு தகப்பனு வா உள்ள வயடா இருக்குவாங்க. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய். ஹலோ, எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். இதுதான் பாயிண்ட். இதுதான் அவர் கூட இருக்கிறது தான் முக்கியம். அவர் கூட அப்படி இருக்கிறது உண்மையானால், அவரோடு இருந்தால் அவர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன, அவர் கூட தான் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா? அதனால தான் நமக்கு அவர் சொத்து தருவாரா, எனக்கு ஏன் தரல, இது ஏன் கிடைக்கலன்னு ஒரு டவுட் வருது. போய் பாவம் செய்து மனம் திரும்ப வருவாரா, அவனுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் இல்லையா? தகப்பன் அவனுக்கு கொடுத்து மறுபடியும் அவனை உயிர்ப்பிக்கிறாரு. மரித்தான், உயிர்த்தான், காணப்படார் போனால் மறுபடியும் கிடைச்சான்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இன்னும் எனக்கு எதுவும் செய்யலை. நான் சொல்கிறாரு, நீ என் கூட தானேப்பா இருக்கிற, ஏதாவது உனக்கு தரமாட்டேன்னு நான் சொன்னேன்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. பாருங்கள், இப்படி தான் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற. இன்னும் நம்ம இந்த சிலுவைக்கு முன்னாடியே போகாதனால தான் இந்த யூதாசை போல எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஏன் கிடைக்கல, இது ஏன் நடக்கலை. உனக்கு சிலுவை புரிஞ்சிருச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்கிறதுன்றது உனக்கு அந்த ஆசையெல்லாம் பெருசாக இருக்காது. அதெல்லாம் உனக்கு நடக்கும். அது நடக்கும்னு உனக்கு தெரியும், கர்த்தர் கரெக்டாக செய்வார்னு தெரியும். ஆனால் உன் மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன், எனக்காக இந்த தெய்வத்துக்காய் நான் என்ன செய்ய போகிறேன்,
சிலுவை புரியாதவருக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, இது வேணுமே, இது கிடைச்சோன்னா அது வேணுமே, அது கிடைச்சோன்னா இது வேணுமேன்றது இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் சிலுவை புரிந்து விட்டால், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்கள் சொல்லுங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம இப்போ அடுத்த மாதம் பார்ப்போம், அதுக்கான நேரம் இல்லை. சிலுவை புரிந்தவர்களுடைய மனநிலையை, வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். புரியாத, சிலுவைக்கு முன்னாடி சிலுவை விளங்காதவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதில் சில காரியங்கள், இதிலேருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் இல்லை, மத்திய அதில் 26ஆம் அதிகாரத்தில் 33 35 வாசிக்கலாம். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் 33 வாசிங்க. 26. ஆமா 26. சரி, அதை வாசிங்க, நீங்க வாசிங்க. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. மத்தேயு 26 தானே வாசிக்கிறீங்க? பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, இங்கே நான் சொல்கிற புத்தகம் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கேளுங்க. ஏன்னா நீங்கள் நான் வேற ஒரு புத்தகம் நீங்கள் எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வாசிங்க. 37 மத்தேயு 26 37 35. பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒரு நாள் முன்னாடி இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இயேசுக்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் மனிதனாக பிறந்ததுனால மனிதனாக தான் அப்போ அந்த சிலுவை சந்திக்க போகிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்திட்டு அந்த வல்லமையோடு போல, ஏன்னா வல்லமையாக போனால் சிலுவை பெரிய விஷயம் இல்லை. ஆணி அடிக்கிறாடிப்பா, சவுக்கில் அடிக்கிறாடி, என்ன பண்ணாலும் எனக்கு வலிக்காது அப்படின்னு அவருக்கு எந்த கவலையும் வலியாக இருந்திருக்கு, அதை ஈஸியாக சந்தித்து வந்துடுவார். ஆனால் இங்கே தேவனுடைய குமாரனாக அந்த வல்லமை சகல அதிகாரத்தோடு அங்கே போக, ஒரு உன்னை போல நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாகத்தான் நாளைக்கு நடக்கிறத முன்னாடி பார்க்குறாரு. நம்மளை இப்படி அடிக்க போகிறாங்க, அவமானப்படுத்த போகிறாங்க, இதெல்லாம் நினச்சி தான் அவர் துக்கம் கொண்டு இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு சாதாரண ஒரு மனிதன் முன்கூட்டிய மரண நாள் நியமிக்கப்பட்ட அவன் மனது எப்படி துக்கப்படாது போல் இவருக்கு துக்கம் அதிகமாக இருக்கும்போது முக்கியமான ஆளை பேதுருவையும் யாரம்மா கூட செபதேயின் குமாரனாகிய யாக்கோபா, யோவான், எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறார்? 3 பேர் போவாங்க. இவங்க 3 பேர் ரொம்ப இவங்கள தான் முக்கியமான இடத்துக்கு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா? மறுரூப மலைக்கு கொண்டு போகிறாரு இல்லையா? இவங்க அந்த ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க போகுது. ஹலோ, இவ்வளோ தான் கேட்குறேன். ஹலோ, ஆமாம், இந்த சபையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, இல்லை கூட இருக்கிறீங்க. அப்போ இவங்க 4 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க, எப்போவுமே எதுக்கு போனாலும் ஒன்றா போகிறாங்க, ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா? ஏசு அவங்கள விட மாட்டுறாரு. அதனால் ஊழியத்திலர்கள்லாம் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றா காரியங்களை செயல்படுத்துவோம். அப்போ கூட இட்டு போகிறாரு. இப்போது அவருக்கு ஒரு விதமான வேதனை. கூட வந்து கொஞ்சம் நில்லுங்கப்பா, நான் ஏற்கனவே தனிமையாக தான் இருக்கிறேன், இன்னும் இந்த மாதிரி துக்கம்லாம் இருக்குது, சும்மா கூட வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் பக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டுருங்க என்ன சொல்கிறாரு. அவர் 3 வாட்டி பண்ணுறாரு. இவங்களுக்கு அப்போ தான் வந்து இவங்களுக்கு தூக்கம்னா ஆமாம், அப்படி ஒரு தூக்கம் 3 பேருக்கும். இது வரைக்கும் வராத தூக்கம்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் இங்கே வேதனையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். திருப்பி எழுப்பி என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுங்கம்மான்றாரு. அவங்க தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, எத்தனை பேர் தூங்கி வழியிறீங்க? ஹலோ, சிலுவையை பார்த்துட்டான் தூக்கம் வராதுங்க. சிலுவை புரிஞ்சிடுதுன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்க முடியாது. உன்னை யாரோ வந்துட்டு ஏந்து ஜெபம் பண்ணு, ஏன் காலையில் ஜெபம் பண்ணக்கூடாதா? வேதம் படிக்கக்கூடாதா?
அவருடைய அன்பு புரிஞ்சிருச்சுன்னா பொழுது எப்படி விடியும், என் தேவனோட நான் எப்பொழுது உறவாட போகிறேன், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து இருக்கிற என் தேவனோட நடந்து இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அவருடைய பிரசனத்தில் இன்னைக்கு நான் முழுக போகிறேன். முதலாவது என் தேவனை நான் சந்தித்து அவரோட நான் உறவு கொள்ள போகிறேன். நான் அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார். ஒரு நல்ல சம்பாஷணை அதிகாலை வேளையில். என்ன இவர் ஏன் ஜோம் பண்ண சொல்கிறாரு? இவர் சோதனைக்கு பண்ணாதபடிக்கு, நீங்கள் உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது, பெரிய பிரச்சனைன்னா இயேசு தான் எல்லான்னு நம்பி வந்துட்டாங்க. இப்போ இயேசுவே பிடிச்சி அடித்து நொறுக்க போகிறாங்க. அவங்கள விசுவாசம் நொறுங்க போகுது. இவரை நம்பி வந்தமே எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சியில் இவரை அடித்து நொறுக்கிட்டாங்களே அப்படின்னும் போது இந்த இயேசு மேல இருந்து விசுவாசம் நொறுங்கு போகிற ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. பெரிய ஒரு 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 மனதளவில் பெரிய ஒரு இவங்களுடைய நம்பிக்கை உடைய போகிற ஒரு காரியம் நடக்க போகிறது. அதை தாங்குவதற்கு, அதை கடந்து செல்வதற்கு, அதை சரியாய் பயன்படுத்துவதற்கு ஒரு ஆவிக்குரிய பலன் வேண்டும். ஹலோ, அதை மாம்சத்தில் நடந்துடக்கூடாது. அதுதான் அங்க சொல்றாரு, வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பக்கத்துல? அங்கதான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாரு பாருங்க. இயேசுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உணர ஆரம்பிச்சிருனா ஆண்டவர் எவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையும் கருத்தா பேசுறாரு. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் ஆமா. நீங்க உங்களுக்கு இன்னும் தெய்வ பலன் தேவைப்படுது. நாளைக்கு ஒன்று நடக்க போகுது, நீங்களாம் சிதறடிச்சு ஓட போறீங்க, ஒவ்வொருத்தர் பயந்து நடங்க போறீங்க. எனக்கு என்ன ஆக போதோ, ஐயோ நேற்று இந்த சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய நம்பிக்கை. என்ன எப்படிப்பட்ட தேவனோட நடக்கிறோம், எல்லாமே மறக்கலா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே சந்தோஷம்னா, இவங்க காரியங்கள் என்ன அப்படி இருந்தாங்க. நான் இதெல்லாம் உடைய போகிற ஒரு நேரம் வருது. உடைய நம்பிக்கை நொறுங்க போகிறது, சந்தோஷம் காணாமல் போக போகுது, ஒரு பயந்து நடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உண்டாக போகிறது. நீங்க மாம்சத்தில் இருந்தா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. அதனால நீங்க ஆவியில பலன் கொள்ளும்படியாக நீங்க 1 மணி நேரம் அதை விடுத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஹலோ, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் ஆவியில் நடக்கணும்னா கொஞ்சமாவது தெய்வ சமூகத்தில் போய் அமரணும். இல்லை மாம்சத்தில் பேசக்கூடாததை பேசுகிறோம். இவங்க மாம்சத்தெல்லாம் இருக்கிறாங்க. அதான் கரெக்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன்னு. இல்லைப்பா, நாளைக்கு காலையில் பாரு உன் கதை தெரியும். ஏன்னா நீ மாம்சத்தில் இருக்கிற, உனக்குள்ள பலன் இல்லை. ஏதோ வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்கிற. உனக்காக ஜீவன் கொடுப்பேன். நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது உன் வார்த்தை மாறப்போகிறது. அது மாறாமல் இருக்கிறது ஜெபம் பண்ணு. நாளைக்கும் நீ சரியானதை பேசணும். அவர் எனக்கு தெரியாது நீ சத்தியம் பண்ணிடுவா. அதெல்லாம் உனக்கு ஆவிக்குரிய பலன் வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். அவரை தெரியாதது போல, புரியாதது போல, அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாதது போல அநேக நேரங்களில் நடந்து கொள்ளுகிறோம். நம் மாம்சத்தில் நடக்கிறோம். அப்படி நடக்காதபடிக்கு நீங்கள் ஆவியில் உற்சாகமாக இருப்பதற்காக சொல்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு காட்சி, ஒரு சூழ்நிலை உண்டாக போகிறது இல்லையா? அதை எப்படி நீ தாங்க போறீங்க, எப்படி அதை கடக்க போறீங்க, அதுக்கு ஒரு பலன் வேணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹலோ, நம்ம நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா? திடீர்னு ஒரு இழப்பு வந்தா தாங்க முடியாம பேதுருவை போல அவர் யாருன்னு தெரியாத மறுதளிச்சு வாங்க எல்லாரும் நம்ம மீன் பிடிக்க போயிடலாம். இந்த மாதிரி நிறைய பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வராமல் ஏதோ அற்புதம் பெற்றுக்கொண்டு இயேசுகிட்ட வந்து மாம்சீக வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வராமல் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது ஆண்டவரே மறுதலிச்சு விட்டு பின்மாற்றமடைந்து போய்
நம்ம பழைய இடத்துக்கு போயிடலாம், அங்கேயே போய் மீன் பிடிச்சிக்கலாம். இனி இந்த இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாங்க, கண்டம் துண்டமாக நாசப்படுத்திட்டாங்க. அதனால் நம்ம மீன் பிடிக்க போயிடலாம். நான் சொல்லுகிறேன், ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் ஒரு நமக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கார். ஹலோ, நீங்கள் மாம்சத்தில் பேசி மாம்சத்துங்களை காரியங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற முடிவதில்லை? அநேக காரியங்கள் மாம்சத்தில் பேசி மாம்சத்தில் காரியங்கள் நடப்பிக்கிறீங்க, கட்சியில் ஒரு பிரச்சனையில் முடியுது. சாதாரண சொன்ன விஷயம் போய் வேறு மாதிரி போய் அது பெரிய பிரச்சனையாகுது. அந்த இடத்துல என்ன பேசணுன்ற ஆவியின் பலன் உங்களுக்கு இல்லாதபடினால மாம்சிகமாக கோவப்பட்டு சில வார்த்தைகளை பேசும்போது அதோட விளைவுகள் வேறு விதமாய் மாறிவிடுகிறது. கட்சியில் இயேசுவை விட்டு பின்மாறி மீன் பிடிக்க போக முடியாது, உன்னை மாற்றி விடுகிறது. கிறிஸ்துவ ஜீவித்தை விட்டு வெளியே போகிற அளவுக்கெல்லாம் நீங்கள் மாம்சத்தில் செய்கிற காரியங்கள் உங்களை பிரித்து விடுகிறது, உங்களை குற்றவாளியை மாற்றுகிறது. இல்லையா? பேதுருன்னா ஆண்டுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன், அவன் மண் கசந்து அழுது என்ன பண்ணுறாங்க, இனிமேல் அவர் குட்டை நிற்க கூட தகுதி இல்லை, சரி மீன் பிடிக்க போயிடும். பழைய வேலை தான், நமக்கு தான் தெரியுமே, ஆட்டோ ஓட்ட தெரியும், நமக்கு தான் பெயிண்ட் அடிக்க தெரியும், நமக்கு தான் அந்த வேலை தெரியுமே. நமக்கு கூட்டாளிகள்லாம் முதல்ல இருந்தாங்களே, அவங்க கூட போய் சேர்ந்துடலாம். திரும்பி போகிறதில்ல. முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. கலைப்பையின் மீது கை வைத்தவன், ஆமாம், கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், அப்படி வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கடவுளுடைய வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நாங்கள் பாஸ்டர் இல்லைங்க, நீங்கள் பாஸ்டர் இல்லை தான் நீங்கள், ஆனால் நீங்கள் எல்லாரும் சுவிசேஷகர்கள். ஹலோ, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுவது உண்மையானால், இயேசு உங்களை நேசிக்கிறாருமா, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யார், உனக்கு செய்வார்னு நீங்கள் சொல்லுவேன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சுவிசேஷகர். நீங்கள் இது ஒரு ஊழியம், இது ஒரு ஆமாம், இது ஒரு கடவுளுடைய வேலை. ஒரு சின்ன வேலை செய்கிறீங்க, இந்த வேலை தான் இல்லை, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, இது ஒரு வேலை, கடவுளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் சுவிசேஷகர்களாக இருக்கிறோம், சுவிசேஷர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம கடவுளை வேலையில் இருக்கிறோம். எந்த சூழ்நிலை எப்போது யாருக்கு சொல்ல முடியும், அந்த ஒரு தாகம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. எப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை அதிகமாக சொல்கிறாங்களோ, எப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும்னு தெரியலமா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்களோ, அதுதான் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஹல்லேலூயா. போய் எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் அதை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே உள்ளத்தில் ஒரு விதமான ஏக்கம் இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வழி தெரியலையே, என் கதை இப்படியே போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருப்பாங்க. அந்த ஏக்கத்தை நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது, உனக்காக ஒருவர் இருக்கிறாரு, அவர் உன்னை நேசிக்கிறாரு. 100% நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே நிற்கிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தர் பற்றி உயர்வாய் பேசுகிறாங்க, இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கடவுளை எவ்வளவு நீங்கள் கனப்படுத்தி பேசுகிறீங்களோ, கர்த்தர் இறங்கி கூட நிற்பார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கடவுளை உயர்த்துகிறீர்களோ, அவர் உயர்வானவராய் பேசுகிறீர்களோ, உன் அருகிலே என் தேவன் நின்று கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. அவரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் சமீபத்தில் வருகிறான். தொழுது கொள்வது என்ன, உயிர்ந்து கும்புறது மட்டும் இல்லை, அவரை ஆராதிக்கிறது, அவர் உயர்வாய் பேசுவது தான் ஆராதிக்கிறது. அவரை தொழுது கொள்கிறது என்பது என்ன, என் தெய்வத்தை என் உள்ளத்தில் உயர்வாக வைத்திருக்கிறேன், அதை எந்த இடத்துல வெளிப்படுத்தின தயாராக இருக்கிறேன், அந்த உயர்த்துற இடம்தான், அங்கே நான் அவரை தொழுது கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்ன, ரோட்லேயே நின்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும்னு. தெருவில் 4 பேர் மத்தியில் அந்த தெருவில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க, விடுதலை தாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தாங்க. தெருவில் போய் என்ன பண்ணிட்டுருக்குங்க,
கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு சமீபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றொரு வாழ்க்கை மாறணும் என்று நடு ரோட்டில் வைக்கப்படாமல் ஆண்டவருக்காக நின்று அங்கே ஜெபிக்கிறாங்கன்னா அந்த ஜெபத்தை கேட்பார் நிச்சயமா. ஹல்லேலூயா. இப்போ நேரம் கடந்து போகிறது. மத்திய 26 38 41 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தன்படி அல்ல, உம்முடைய சித்தன்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். 38 41 வாசிக்கிறீங்களா? அதான் வாசினா மொத்தம் 26 தான் வாசிக்கிறீங்க. 38 41 வாசிக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இப்போ 28 26 33 35 வாசித்தீங்களா? அதை வாசிங்க. பேதுரு அவர் பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு கால் இடரடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரிலே சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே இதிலேருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இயேசுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னென்னா, ஆண்டவரை, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் மட்டும் இடரல் அடையவே மாட்டேன். அந்த மறுபடியும் வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இயேசு அவனை நோக்கி ராத்திரிலே சேவல் கூவுறதுக்கு முன்னே, அது இதிலிருந்து வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு கால் இடர் அடையேன் என்றான். ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதியை தான் முதல்ல வாசியிருக்கணும். அது சரி, பரவாயில்ல, எப்படி வாசித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் வெளிப்பாடுகள் இருக்குது. அதாவது பேதுரு ஆண்டவர் இடத்துல ஒன்று சொல்கிற, ஆண்டவரை, நான் உன்னை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். அப்போ இந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரை, யார் என்ன போனாலும் சரி, நான் கரெக்டாக இருப்பேன், நான் இடரில் அடைய மாட்டேன்னு சொல்கிறாரு. உடனே டக்குன்னு ஆண்டவர் சொல்ல, அப்படியா, நான் நாளைக்கு விடிய காலத்தில் சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். இப்போது இதெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர், இல்லைப்பா உன்னால் இது முடியாது, நாளைக்கு இப்படியெல்லாம் காரியம் மாறி போகுதுன்னு சொல்லியும் கூட அவனால் ஜாக்கிரதையாக இருக்க முடியல. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் இதை செய்கிறோன்னு சொல்லியிருப்போம், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் நம்ம செஞ்சோமா? நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமான்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. ஹலோ, நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமான்னு அவருக்கு தெரியுது. அநேக காரியங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்கிறோம், அநேக காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர், இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம். இல்லையா? ஆண்டவருக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதை மறந்தே போயிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பேதுரு அதை மறந்தே போயிட்டான். ஒரு நாள் தான் ஆகுது, ரொம்ப நாள் இல்லைல்ல. போன வருஷம் சொன்ன கதை இல்லை இல்லையா? நேற்று சொன்ன கதை இன்னைக்கு விடிய காலத்தில் நடக்குது. ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை, அவர் சொன்ன காரியம் நடக்குது. அவ்வளோ சீக்கிரம் அவன் சொன்ன வார்த்தையை மறந்துட்டான். நான் சொல்கிறேன், ஆண்டோடத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களே. இதுதான் சிலுவைக்கு முன்னாடி அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் இன்னும் சிலுவை புரிந்து கொள்ளாதபடினால் அவரிடத்தில் இன்னும் உண்மை இல்லாதவ இருக்கீங்க, இன்னும் சொன்ன வார்த்தை நிறைவேற்றாதவ இருக்கீங்க. ஹலோ, என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவர் உனக்காக இது செய்ய போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், ஆண்டவர்
நீ பண்ணுவியா பண்ண மாட்டியான்றது அப்புறப்பட்ட கதை, அது அவருக்கு தெரியும். நீ ஆவியில் இருந்து அதை செய்வார், அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்னா, நீ ஆவியில் இருந்தால் இதை செய்ய முடியும் தெரியும், ஆனால் நீ மாம்சத்தில் இருந்தால் அது நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ நம்ம ஆவியில் இருக்கோமா மாம்சத்தில் இருக்கோமான்றது நமக்கு என்ன பண்ணுறது, தெளிவற்ற நிலையில் இருக்கிறோம். அதனால தான் சொன்னதெல்லாம் மறந்துடுறோம். சொன்னதெல்லாம் நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவ புத்திரர்கள் எப்படி தப்பா பேசிட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஒவ்வொரு வார்த்தை கவனமாக இருப்பாங்க இல்லையா? அப்படியே நடக்குது. அநேக காரியங்களை நம்ம மாம்சத்தில் பேசி கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் சொன்னதே மறந்துட்டோம். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை உண்மையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு நம்ம ஆவியில் நடக்கணும். ஆவியில், ஆமாம். அப்போது இங்கே பேதுரு சொன்னதை செய்யலை. சொன்னதை செய்யாத இருக்கிறதும் தப்பு தான். செய்கிறேன்ட்டு செய்யாமல் இருக்கிறது தப்பு இல்லையா? செய்ய மாட்டேன்ட்டு செய்கிறதும் தப்பு. செய்கிறேன்ட்டு செய்யாமல் இருக்கிறதும் தப்பு தான். செய்ய மாட்டேன்ட்டு செய்கிறதும் தப்பு தான். ரெண்டுமே மாம்சிக வேலை தான். எல்லாமே மாம்சத்தில் நடக்கிறது. ஆவிக்குரியவன் எப்படி இருக்கிறான்? சகலத்தையும் நிதானித்து அறிகிறான். ஹல்லேலூயா. ஆவினால் நடத்தப்படுகிறவன் சகலத்தை நிதானித்து அறிந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. நீ கேள்வியை கேட்ட உடனே அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு இயேசு பேசுகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. எப்படி மடக்கி கேட்டால் கூட உனக்கு இதுதான்டா பதில். ஒன்று நச்சுன்னு ஒரு பதில் கொடுப்பாரு, அப்படியே அவன் திணறி போவான். இன்னொன்று திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு, அது அவனுக்கு பதிலே தெரியாது. ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அப்போ எவ்வளோ அவர் வார்த்தையில் கவனம் உள்ளவர் இருக்கிறார். எதை கேட்டாலும் எதனா பேசிட்டு இருக்கிறார். இல்லை, இவங்களுக்கு இதுதான் பதில் என்றதை ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இப்படி சொன்னதான் இவங்களுக்கு புரியணும். அங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அங்கே ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறாரு. இப்போ எவ்வளோ அவருடைய வார்த்தை எவ்வளோ தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பேசுகிறது எல்லாருக்கும் புரியணும். அதே நேரத்தை அவங்க அதற்காக உணரணும், மனம் திரும்பணும். இதெல்லாம் அந்த தன்னுடைய வார்த்தையினுடைய விளைவுகள் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. இந்த வார்த்தை இப்படிப்பட்ட விளைவுகள் தான் உண்டாகும் என்பதை அறிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எந்த விளைவை எதிர்பார்த்து பேசுகிறோம்? என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தேவையில்லாதது பேசி தேவையில்லாத நடந்துட்டு இருக்கு. எதை நடக்கணுமோ அதை தான் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இல்லை, பேதுரு ரொம்ப அசால்ட்டாக சொல்ல, ஆண்டவரே மற்றவர்கள் யார் உங்களை விட்டு மறுதலைச்சாலும், யார் உன்னை இடரலானோ, நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே, உமக்காக நிற்பேன். அப்படியாப்பா? இப்போயோ ஒன்று சொல்லிடுறேன், நாளைக்கு காலையில் நீ என்ன தெரியாதுன்னு சபிக்க கூட ஆரம்பிச்சிருவேன். எதுக்கும் பார்த்து முடிஞ்சால் அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஒன்றும் ட்ரை பண்ண முடியல. ஏன்னா அவன் மாம்சிகத்தில் இருக்கிறான். மாம்சிகத்தில் அதுக்கு தான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. மாம்சிகத்திலே வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வா. ஹலோ, நான் உங்களை கேட்குறேன், ஐயோ நம்மளை கையை தூக்க சொல்லுவாரோ ஆண்டு பிரதரு? கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். கடவுளுக்கு 1 மணி நேரத்தை அதை ஒதுக்கி அவரோட பேசினேன். ஹல்லேலூயா. ஜெபம்னா ஏதோ நினச்சிக்காதீங்க. அந்த மாபெரும் தெய்வத்தோடு உறவு கொள்வது, பேசுவது. டெய்லி ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு போய், இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னார். என்ன பண்ண சொன்னார்? இயேசு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார்ல, என்னத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? ஓய்ப்புக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கால் வலிக்குது, ஆண்டவர் அந்த கால் வலியில் சுகம் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அது பண தேவைகளை செஞ்சீங்க. எங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே. இப்படி 1 மணி நேரம் இப்போ நீங்களாக ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துங்க, நாட்டுக்காக வீட்டுக்காக இதெல்லாம் நினச்சி எப்படியாவது 1 மணி நேரம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ஏதாவது சொல்லி 1 மணி நேரம் நடுவில் ஒரு பாட்டு விட்டு, நடுவில் ஒரு இப்படிலாம் ஒரு விண்ணப்பத்தை 10 விண்ணப்பம் மாற்றி நான் அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னாரா? பிதாவோடு பேசுங்க. அவர் சித்தத்தை என்னென்னு உணர்றது. ஆண்டவரே என்னப்பா
இந்த சித்தம் என்ன, நாங்கள் என்ன செய்யணும்ப்பா? மரணத்துக்கான துக்கத்தில் நாங்கள் நம்பி வந்த இயேசு ஒரு துக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம். அவர் என்னை கொலை செய்ய போகிறாங்க, சிலுவையில் மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. பாரு, இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, புரியலாங்க, அதை பற்றி ஒரு கேரை பண்ணலை. அதுக்கு தான் ஜெபம் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண, பிதாவே இப்போ நாங்களே எங்களுடைய பாட்டு என்ன? நாங்கள் நம்பி வந்த இயேசு எங்களை விட்டு போக போகிறார். அவர் அடித்து நொறுக்க போகிறாங்க. அவர் நம்பி வந்த எல்லாருடைய விசுவாசமும் உடைய போகிற ஒரு சூழ்நிலை. எங்களெல்லாம் ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அவர் கூட நடந்த எங்களையும் ஒரு குற்றவாளி போல பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. இப்போ நாங்கள் இதை எப்படி கடக்கணும்? எங்களுக்கு ஒரு பலனை தாங்கப்பா, இதை கடந்து வரணும். நாங்கள் ஹலோ, இதை தாண்டி வரணும் ஆண்டவரே. இந்த துக்கமான பாதை சூழ்நிலையை நான் தாண்டி வருவதற்கு பலன் தாங்க. நீங்கள் போய் எங்கேயும் அங்கேயும் ஓடி கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட பேச விரும்புகிறீங்களா? அதுதான் ஜெபங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ஞானமாக ஆண்டவராகிய இயேசு இப்படியெல்லாம் சொல்லணும் ஒன்றும் இல்லை. ஹலோ அப்பா, நான் வந்துக்கிறேன்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த விஷயம் எனக்கு புரியல. உங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ, எப்படி பேச வருமோ அப்படி போய் அவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அழகாக பேச உங்களுக்கு புரிய வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அப்படி அழகாக உங்களோட கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ படிச்சுக்கிறேன்னு கணக்கு போட்டெல்லாம் உங்ககிட்ட வர்றதில்ல. உண்மையாய் அவரை உண்மையாய் தேடுகிற ஒருத்தனை தான் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிறவங்களும் அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அதை முன்கூட்டி அறிந்து கொள்வதற்கும் அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கான ஒரு பலன் வேண்டுமென்றால் நீங்கள் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். தேவனோடு பேசும்போது சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், சில அறிவுரைகளை சொல்லுவார். நீ நாளைக்கு இதை செய்யன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை தான் இயேசு சொல்கிறாரு. நீங்கள் போய் நாங்கள் என்ன பண்ணணும்? பிதாவே, இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போது, இதை கடந்து ஜெயிப்பதற்கு நாங்கள் பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ளாதபடிக்கு இந்த சூழ்நிலை எப்படி நாங்கள் செயல்படணும்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பான்னு நீங்கள் அவரோடு பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஜெபம்னா என்ன ஆச்சுன்னா, அந்த ஜெபன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு கடவுளோடு பேசுறதுன்னு சொன்னால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம்னா ஏதோ லிஸ்ட்டு எத்தனை போய் சொல்லணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்க வேண்டியதுதான். லிஸ்ட்டு, ஆமாம், தினமும் அந்த லிஸ்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? எத்தனை லிஸ்ட்டு சொல்லிக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்கு வர ஆசீர்வாதியும், போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக்கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், நல்ல அறிவை கொடும், புத்தியை கொடும், நல்ல படிப்பை தாங்க, வருமானத்தை உயர்த்துங்க, எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும், எங்களுக்கு ஒரு கார் வேணும், எங்கள் மாமாவை ஆசீர்வதியும். இது ஒரு லிஸ்ட்டு போய் டெய்லி ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு வந்துடுது. அவரோட உறவு கொள்ளுங்க, அவரோட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க, எல்லாத்தையும். ஆமாம், அண்ணாள் தன் இருதயத்தை, அதுதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறதெல்லாம் அப்படி என் அப்பா கிட்ட பேசுகிறேன். அவருக்கு தெரியும் நீ எப்படி பேசினாலும் அதை புரிஞ்சிக்க முடியும். ஹல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது சத்தம் வராத ஜெபமாக கூட இருக்கலாம் இல்லையா? அண்ணால் ரொம்ப சத்தமாக போட்டு ஜெபம் பண்ணான், வாய் மட்டும் அசைக்குது, இப்படி 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 பண்ணிட்டு இருக்கான். பார்த்தான் ஏலி, என்ன ஒரு ட்ரிங்க் போட்டு வந்திருப்பாளோ, ஓவர போதை அதிகமாகிட்டு இருக்குமோ, வாய் மட்டும் அசையுது, வாய் மட்டும் ஒன்று காண, ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியல, போதையில் தான் இருக்குமோ. சரி, நம்மளை போய் கேட்டுடலாம், இன்னமா காலையிலன்னு தண்ணி போட்டியா? இருதயம் கிளேசமுள்ள மகள், என் இருதயத்தை நான் என் தேவனுடைய சந்நிதியில் ஊற்றிவிட்டேன். என் இருதயத்தில் உள்ள பாரங்களெல்லாம் நான் ஊற்றிவிட்டேன். அவமானம், நிந்தை, நிபச்சொல் ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன். ஜனங்க என்னை ஒரு மாதிரி பார்க்குறேன். அந்த பார்வை என்னை கொள்ளுது. என் சக்கலத்தை என்னை கேவலமாய் பேசுகிறார். என்னை தகுதியற்றவளாய், பாக்கியமற்றவளாக நினைக்கிறார். இந்த பாரத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட சொல்லுவேன்? என் தெய்வத்திடம் முறையிடுகிறேன்னு சொல்லி தெய்வருடைய ஆலயத்தில் போய் அவர் வாய் கூட தெடுக்காம உள்ளத்திலிருந்து பேசுகிறார். ஹலோ,
உள்ளத்திலிருந்து பேசுகிற ஜெபம், உள்ளத்திலிருந்து பேசுகிறான். அப்போ தான் புரியுது, சொன்ன பேர் தான். கதையை சொன்னதா ஏலிக்கு புரியுது. அப்படியா, நீ கேட்டது கர்த்தர் செய்வார், போமான்ட்டா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர். ஆமாம். ஜெபம் நினச்சி எதனும் வேறு மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க. அவர் போய் உக்காந்து அவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. எப்படி வேணால் பேசுங்க, அவர் கேட்டுட்டு இருப்பார் இல்லையா. ரொம்ப நேரம் பேசுனா அவங்க கதைங்களெல்லாம் சொன்னால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. எப்போ வந்தாலும் இதே பிரச்சனை இருக்குது, இதே கதையை சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக கேட்பார். ஹல்லேலூயா. பொறுமையாக கேட்டுட்டு அவர் பேசுவார். அவர் பேசின பிறகு தான் உங்கள் லைஃபே மாறும். ஹல்லேலூயா. நீ சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அவர் பேச ஆரம்பித்த பிறகு தான் உன் பேச்சில் மாற்றம் வரும், உன் எண்ணத்தில் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. அவர் பேச இடம் கொடுக்கும் பொழுது தான் என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றதெல்லாம் கிளியராக சொல்லிடுவார். அப்போ தான் வாழ்க்கையை மாறிக்கொண்டே இருக்கிறோம். தேவனோடு உறவாடுங்கள். ஒரு பகுதி வாசித்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். 26:47-50 வரைக்கும் வாசிங்க. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசு காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் ஸ்போர்ட்ஸ் சேவகர்களை கூட்டி கொண்டு வந்து அவரை முத்தம் எடுக்கிறான். அவர் கேட்குறாரு, ஸ்நேகிதனே, முத்தத்தை அளவா காட்டி கொடுக்குற? நான் கேட்குறேன், இந்த யூதாஸ் என்னைக்காவது 3.5 வருஷத்தில் இயேசுக்கு முத்தம் கொடுத்துக்கிறானா? ஹலோ, ஒரு நாளாவது இயேசு கூடவே இருந்திய, ஒரு நாளாவது முத்தம் கொடுத்துருக்கிறியாப்பா? 30 காசுக்காகப்பா முத்தம் கொடுக்குற? ஒரு அற்பமான காசுக்காக ஒரு முத்தம் கொடுக்க? ஆண்டவரை நேசிக்கிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு காட்சி இங்கே காட்டுறைய, அது ஒரு 30 காசுக்கு போலியான முத்தம். ஹலோ, ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி சிலர் அப்படியே, நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் சார் எடுத்துட்டேன், நானும் கிறிஸ்தவன் தான் கேட்டால் நானும் ஒரு கிறிஸ்தவன்ற ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்க. கடவுளை நேசிக்கிறவன் என்பதை காட்டுவாங்க. ஆனால் அந்த ஜீவியத்தில் இல்லை, ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. ஆமாம், ஆண்டவர்கிட்ட முத்தம் கொடுக்கணும். என்ன அர்த்தம்? இது ரொம்ப நெருங்கினமும் போல இருக்குது. ஆண்டவருக்கு போய் முத்தம் கொடுக்குறான்னா ஆண்டவர் மேலே நிறைய பாசம் வச்சுக்கிறான் போல இருக்குது இல்லையா? ஆண்டவர்கிட்ட போய் முத்தம் கொடுக்குறான்னா ரொம்ப டீப்பாக இருக்கிறான் போல இருக்குது. அதனால தான் முத்தம் கொடுக்குறான்னு மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் அந்த முத்தம் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக. அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி மற்றவங்க பார்க்கணுன்ற வாழ்க்கை இல்லை. உண்மையான முத்தம். அல்லேலூயா. உண்மையாக அவரை நேசிக்கிறேன் என்பது அது உண்மையான ஒரு முத்தம் இருக்குல்ல, அவர் எதிர்பார்க்குறாரு. நான் என்னை உண்மையாக நேசித்து முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என்னை காட்டி கொடுக்கறதுக்காக முத்தம் கொடுக்குறியப்பா. இது ஒரு அன்பின் அடையாளம். இதுதான் கிடைச்சதா உனக்கு? நான் நேசிக்கிறேன் என்று காட்டுகிற ஒரு அடையாளம் தான் இந்த அன்பின் முத்தம். ஆனால் நீ இதை கொண்டு நீ என்ன பண்ணுற? என்னுடைய அழிவுக்கு, என்னுடைய மரணத்துக்காக கொண்டு இந்த முத்தத்தை யூஸ் பண்ணுறீப்பா. இது சரியா இல்லையா? இதுக்கு போய் இதை யூஸ் பண்ணக்கூடாது. முத்தத்தை கொண்டு இங்கே காட்டிட்டு, நான் நேசிக்கிறேன்னு காட்டிட்டு, கச்சலை எனக்கு பின்னாடி குழி வெற்றி அப்படின்னா உள்குத்து வேலை. என்னது உள்குத்து வேலை? இப்போ வெளியே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே போய் உள்குத்து வேலை பண்ண சொல்லுங்களேன். உள்ளே வேறு மாதிரி நடக்கும், வெளியே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே யூதாஸ் ரொம்ப நிலவு மாதிரி முத்தம் கொடுக்குறான்.
ஆனால் பார்த்தா பின்னாடி 30 காசு வெள்ளி காசை வாங்கிட்டு தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறான். அதை வாங்கிட்டு தான் அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது வேதத்தில், எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு 36 அது 50 வாசித்தை நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 36 45 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 46. ஆ அப்பொழுது அந்த ஊரில் இருந்த அந்த ஊரில் இருந்த பரிசேயர் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து, வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கி இயேசுவை ஒரு பரிசேயனாகி சீமோன் என்பவன் கூப்பிடுகிறான். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் பிரவேசித்து பந்தி இருந்தார். அங்க பந்தியில் அமர்ந்து இருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அப்புறம் அதுக்கு பேரு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, பாவியான ஸ்திரீ. ஒரு பட்ட பேரு இருக்குது. அப்போ அது அந்த பேர் தான் கூப்பிடுவாங்களே, மோசமான பாவி அந்த பொம்பளை அப்படின்னு அந்த பேர் சொல்லுவாங்க போல. இது பாவியான ஸ்திரீன்னு ஒரு பட்ட பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த பாவியான ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை கேள்விப்பட்டு அறிந்து ஒரு பரிமள தைலம் கொண்டு வந்து, ஆமா இங்கதான் இருக்கிறார் இயேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பரிமள தைலம் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சென்ட். அப்புறம் அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அப்புறம் வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் கண்டபொழுது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று அது கூட தெரியலையா, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தனக்குள்ளே நினைச்சுக்கிறான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நினைச்ச உடனே ஸ்பாட்ல பாருங்க பதில் இயேசு கொடுக்கிறார். நல்லா கவனிச்சிங்க. நீ நினைக்கிறது அடுத்த செகண்டு நீ என்ன நினைக்கிறன்னு அவருக்கு தெரியுது பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறது இல்லை, மனசில் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அடுத்த ஸ்பாட்டில் ஆண்டவர் எங்கே பதில் கொடுக்குறாரு சீமோனுக்கு. வாசிங்க. அப்புறம் ஏசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ஒரு மேட்டர் சொல்றேன்பா. அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவளுக்கு நிர்வாகம் இல்லாத போது 2 பேருக்கும் கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருவரும் கடனை மன்னித்து விட்டான். அவன் என்ன பண்ண, 2 பேரும் மன்னிச்சு விட்டுட்டான். போங்கடாப்பா, நீங்க கொடுக்குற மாதிரி தெரியல, உங்க கஷ்டத்தை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது, சரி பரவாயில்ல மன்னிச்சு விட்டுற போங்கன்னு விட்டுட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிகமான அன்பா இருப்பான்? 2 பேர்ல யாரு கடன் கொடுத்தான்ல அவங்ககிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு கேட்கிறாரு. அதை சொல் என்றார். அதை சொல்லுப்பானா. சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமா மன்னித்து விட்டானோ, எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை காட்டி சீமோனை நோக்கி ஸ்திரீயிடமாய் திரும்பி, அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். பைபிளை ஒவ்வொரு காட்சி கூட அழகாக பைபிள் எழுதியிருக்கிறது. அவர் ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இது ஒரு காட்சி பாருங்க, இவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த ஸ்திரியை வச்சுக்கிட்டு சீமோனை பார்த்து ஸ்திரியை காட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். வாசிங்க. நான் உன் வீட்டிற்கு பிரவேசிக்க வந்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. ஒரு யூதருக்கான ஒரு முறைமை இருக்கிறது. வீட்டுக்கு வந்தவர்களே கால்களை கழுவணும். நம்ம அவங்கள கனம் பண்ணுற ஒரு உயர்ந்த ஆட்கள் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணணும், அப்படியே கால்களை கழுவணும். அதைத்தான் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக ஒரு காலை தானே கழுவுகிறார். அது ஒரு வீட்டுக்கு நம்ம உயர்வான மனிதர்கள் அழைக்கும் போது தண்ணீர் விட்டு அவர்களை கால்களை கழுவுவது, அவர்கள் கனம் பண்ணுவது. அப்புறம்
தண்ணீர் தரவில்லை. தண்ணியே கொடுக்கல, அப்புறம் எங்க கால் கழுவுறது? இவ்வளோ கண்ணீர்னால் என் காலை நனைத்து. ஒரு பெரிய பரிசேயன் அழைச்சிட்டாரு விருந்துக்கு, ஆனா முறையான ஒரு கணத்தை இயேசுவுக்கு கொடுக்கல. அதை தான் இங்க சுட்டி காட்டுகிறாரு. என்னை கூப்பிட்ட, ஆனா உன்னை மதிச்சு நான் வந்துட்டேன், ஆனா நீ என்ன மதிச்சியா? ஹலோ, உன் வார்த்தையை மதிச்சு நான் உன் வீட்டுக்கு வந்தேன், ஆனா என்ன மதிச்சியா? எனக்கு கால் கழுவு தண்ணி கொடுத்து அதை என்ன கனம் பண்றது? பண்ணியா கேட்கிறாரு. அப்புறம் இவ்வளோ கண்ணீர்னால் என் காலை நனைத்து. கண்ணீர்னாலே கால்களை நனைத்து. கண்ணீர் விலை மதிக்க முடியாதுங்க. கண்ணீர்ன்றது எல்லாருக்கும் உடனே வந்துடாது. கண்ணீர் என்று நம்ம துருத்தியில் வைத்திருக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ கண்ணீர்ன்றது உள்ள இருக்கிற அந்த பாரம், வேதனை எல்லாம் அப்படியே அது கண்ணீராய் வெளியே வருகிறது. அது என்னன்னு மற்றவங்களுக்கு புரியாது, ஆனால் தேவனுக்கு புரியும். ஹல்லேலூயா. அவன் என்ன நினைச்சு அழுது கொண்டு இங்கே வந்து, எதுக்காக இவன் அழுது கொண்டு இவன் கண்ணீரை நினைக்கிறான், இயேசுக்கு மாத்திரம் தான் புரியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை இந்த சமுதாயம் என்ன இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படிப்பட்டு அமைஞ்சிடுச்சு, என்னை இப்படி தள்ளிட்டாங்களே, இதுலேருந்து வர முடியாது, என்ன மீட்க முடியாது, என்ன இந்த இயேசு என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாரு. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது நிமித்தமா விலை மதிக்க முடியாத தன் தொழிலுக்கு வச்சிருந்த அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து கண்ணீரால் நனைத்து, தலைமயிரெல்லாம் இந்த தலைமயிறு அழகு, அதை போட்டு காலில் போட்டு தொடச்சி பரிமள தைலத்தை பூசுகிறாள். வாசிங்க. தன் தலைமையினால் அவளை துடைத்தார். தலைமயிரினாலே துடைத்து. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இதெல்லாம் மிகப்பெரிய கனப்படுத்துகிற விஷயம். மிகப்பெரிய, ஆமா, அவள் தலைமயிரினால் துடைத்து. அப்புறம் நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. முத்தம் செய்யவில்லை. இயேசு முத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஹலோ, உங்கள் அன்பை எதிர்பார்க்கிறார். நீங்க இயேசுவை முத்த விடணும்னா அதை நான் உன்னை நேசிக்கிறேன்னு என்னோட காட்டுற ஒரு அடையாளம் தான் முத்தம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம போய் எங்கள் இயேசு சிலையை வச்சு முத்தம் கொடுக்கறத பற்றி பேசலை. ஏன் பிரதர் பேசினார் முத்தம் கொடுக்க சொல்லின்னு இயேசு போட்டோ வச்சுக்கின்னு போய் அங்கே போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அர்த்தம் இல்லை. முத்தம் அன்பின் அடையாளம். அவரை நேசிக்கிறேன் என்பது என்னோட ஒவ்வொரு செயலிலும் தெரிகிறது. ஹல்லேலூயா. இவன் கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு பிரியமானவன் என்பதை தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலும் தெரிகிறது. முத்தமிட்டால். வாசிங்க. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். அந்த வேர்டை படிக்கும் போது அப்படியே உள்ளெல்லாம் அப்படி, என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால். அந்த உள்ளெல்லாம் உடையுதா உங்களுக்குலாம்? எப்படி விளங்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல. இது சொல்லும் பொழுது அவர் பாதத்தை பிடிச்சு ஓயாமல் முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அப்பா முத்தமிட்டார். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறப்பா, நான் உன்னை நேசிக்கிறப்பா, நான் உன்னை நேசிக்கிறப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி முத்தத்தால் பதில் சொன்னார். இவ்வளோ முத்தத்தால் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உங்கள் முத்தம் பேதுருவின் முத்தமா, யூதாசினுடைய முத்தமா? உண்மையா கடவுளை நேசிக்கிறீங்களா? அவர் உங்களை முத்தமிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கிறேன் என்பதை காட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது இல்லையா? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அந்த சத்தம் எப்படி துணிச்சிருக்கு எனக்கு தெரியல. அது கடவுள் எப்படி அதை உச்சரித்து இருப்பார்? தன் மகனாகிய இயேசுவை தான் நேசிக்கிறேன்ற வார்த்தையை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்லியிருப்பாரா? இல்லை. அந்த உச்சரிப்பும் அந்த துணியும் எப்படி இருந்திருக்கும்? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. இவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கடவுள் உங்களை நேசிக்கிறேன் என்பதை கல்வாரியை விட வேற எங்கே வெளிப்படுத்தியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுக்குலத்தை நேசிக்கிறேன் என்பதை முழுமையாக காட்டப்பட்ட ஒரு இடம் அது கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே அன்பை வெளிப்படுத்த ஒன்றுமே இல்லை. அங்கே தான் கல்வாரி
யோர்தானைப் போல கரை புரண்டு ஓடுகிற, பிரவாகித்து ஓடுகிறது அந்த அன்பு. அது காட்டாற்றை போல எவனெல்லாம் அதில் மாற்றானோ அதை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறது. எவனெல்லாம் அதை குறுக்க வருகிறானோ அவனை அப்படி அடித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இந்த அன்பில் மாட்டிக்கொண்டவனை யாரும் மீட்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டவன் அதை விட்டு வெளியே வர முடியாது. எத்தனை பேரோட அன்பை புரிந்து கொண்டு ஓயாமல் முத்தமிடுறீங்க? ஒரு சமூகத்தை ஓயாம எத்தனை பேர் நாடுறீங்க? அப்பா அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சமூகத்தில் நிற்க ஆசைப்படுகிறேன், உமக்காய் ஓட ஆசைப்படுகிறேன், உமக்காய் பேச ஆசைப்படுகிறேன். ஓயாமல் என்ற வார்த்தை மென்ஷன் பண்ண ரொம்ப. ஹல்லேலூயா. நான் உன் வீட்டுக்கு வந்தேனேப்பா, சாதாரண கொடுக்குற கணத்தை கூட கொடுக்கலையா, இவளோ என் பாதங்களை கண்ணீர்னால் நனைத்து தன் தலை மயிரினாலே துடைத்து, அதுக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டான் அந்த பரிமளை தைலத்தை. என் அன்பை எப்படியாவது இயேசுக்கு தெரிச்சிடணும், எப்படியாவது தெரிவிச்சிடணும், எப்படியாவது என் அன்பை அவர் பார்த்துடணும், நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை நான் அவருக்கு காட்டணும். நாட்டுப்பட்டு அவர் பாதத்தில் வந்து அதை போட்டு அதை தடவிட்டு நான் நினைக்கிறேன் அவர் எப்போ நிறுத்தினாரோ அது வரைக்கும் அவன் ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருந்து இருப்பாள் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. போதுமா உன் முத்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதுக்காக என்னை இவ்வளோ நேசிக்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒருவேளை அவர் போதும்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவள் ஓயாமல் என்ற அர்த்தம்னா, அது வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஓயாமல்னா, ஓயாமல் என்னம்மா? நிறுத்தாம, அதான் ஓயாமல். ஓயாமன்னா நிறுத்தாம முத்தம் கொடுத்தாலும் நம்ம கண்டினியூவாக கொடுத்தா, எத்தனை 100 கொடுத்தாலா, 200 கொடுத்தாலா, ஒரு 1000 கொடுத்துருப்பாளோ, ஒரு 2000 கொடுத்துருப்பாளோ. நீங்கள் போய் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இல்லை, நீங்கள் ஏதாவது உங்கள் கையை முத்தம் கொடுத்து பாருங்க, எத்தனை முத்தம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முத்தம் வருதுன்னு யோசித்து பாருங்கள். அப்போ எவ்வளோ நேரம் முத்தம் கொடுத்துருப்பா. அவனுடைய அன்பிலே திளைத்து போய்விட்டேன் மகளே, போதும் அவனுடைய முத்தம். ஹல்லேலூயா. ஏசு அப்படி சொல்லக்கூடுமா? அந்த ஸ்திரீயை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே, அப்படி சொல்லணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் அன்பிலே நான் திளைத்து விட்டேன் மகளே, உன் நேசம் என்னை உருகச் செய்கிறது. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற நேசம் ஆண்டவர் உருகணும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா.